வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனுடைய வார்த்தையின் வல்லமை, த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வந்தோம். ஆகவே முதல்ல ஒரு வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்காக இந்த வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வாசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வாசனத்தை வாசிக்கிறேன். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்கு அப்படின்றத நம்ம கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாக விளங்கி கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம அந்த வார்த்தையின் மூலமாக தான் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். வார்த்தையின் மூலமாக தான் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம் ஏற்கனவே. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் அவர் நாமத்து மேலே விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டதுனால நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். பேதுரு சொல்றார், அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாததும் என்றைக்கும் நிற்கதுமான ஜீவன் உள்ளதுமான அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினால நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் உள்ள போயிருக்கு. இப்ப இந்த வசனம் என்ன பண்ணுகிறதுனா, இந்த இடத்துல நாம பார்க்கிறோம், இந்த வசனம் இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. 2 காரியங்கள் இங்க நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். வசனம் ஒன்று விருத்தி அடையணும், 2 என்ன பண்ணணும், மேற்கொள்ள வேண்டும். இந்த வசனம் விருத்தி அடையவும் வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். இந்த வசனம் பாருங்க, இந்த 19ஆம் அதிகாரமே எபேசு சபை, எபேசு பட்டணத்துல இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. எபேசு பட்டணம் ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு பட்டணமாய் இருக்கிறார். எபேசு பட்டணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மாய் வெத்திக்காரர் நிறைய இருக்கிறாங்க. யூதர்கள் இப்பதான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்கள். முதல்ல இருந்து வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அந்த எபேசு சபை விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளவே இல்லை, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. பவுல் போய் அவங்களுக்கு பார்த்து கேட்குறாரு. அவர்கள் இல்லைங்க, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை தான் பெற்றோம் சொன்ன உடனே பவுல் அவர்கள் மேலே கை வைக்கிறார். பாருங்க, பவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் வல்லமையான விதத்தில் அவர்களையும் நிரப்புகிறார். அதான் முதல்ல அந்த எபேசு சபையில் நடக்குது. முதல்ல பவுல் என்ட்ரான உடனே அந்த எபேசு சபைக்குள்ள என்ட்ராகிறார். பாருங்க, பவுலுக்குள்ள இருந்த தேவனுடைய வார்த்தை உள்ளே என்ட்ராகுது. பவுலுக்குள்ள இருந்த வெளிச்சம் அந்த எபேசு பட்டணத்துக்குள்ள என்ட்ரா ஆகுது. இப்போ பவுலுக்குள்ள இருந்த நித்திய ஜீவன் அந்த பட்டணத்துக்குள்ள பவுல் மூலமாக என்ட்ராகுது. உள்ள இயேசு இருக்கிறார் பவுலுக்குள்ள. அந்த எபேசு பட்டணத்துக்குள்ள இந்த வசனம், இயேசு கிறிஸ்து, வெளிச்சம், தேவனுடைய மகிமை எல்லாம் சேர்ந்து என்ன பண்றது, இந்த எபேசு பட்டணத்துக்கு உள்ளவே பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. எபேசு பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. என்னென்னலாம் மாற்றம்? கலாச்சாரத்தில் ஒரு பெரிய மாற்றம், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. எப்படி பாருங்க, இது ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இந்த எபேசு பட்டணமே பயங்கரமா நில கொலைய போகிறது. அங்க ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட போகிறது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. அந்த பட்டணமே வேற மாதிரி ஒரு உருமாற்றம் அடைய போகிறது. உருமாற்றம் சொல்வது தமிழ்ல, ஆங்கிலத்தில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட போகிறது. எங்கன்னா எபேசு பட்டணத்துல. இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பாருங்க. அதை நான் இந்த எபேசு பட்டணம் எப்படிப்பட்ட ஒரு பட்டணம் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பட்டணம் மிகவும் மோசமான காரியங்களாலே நிரம்பி இருக்கிறது. இந்த எபேசு பட்டணத்தை நம்ம முதல்ல எடுத்துக்கொண்டு அதனுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்பொழுது எபேசு பட்டணம் ரொம்ப பணக்கார ஒரு பட்டணம் பாருங்க. ஏன்னா அங்கே ஒரு பெரிய தொழில் ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த பட்டணம் ரோம சாம்ராஜ்யத்தில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பட்டணமாக இருக்குது. அதாவது மேஜர் சிட்டி,
ரொம்ப பெரிய ஒரு பட்டணம். அது இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி, மாடர்ன் துருக்கியில் வந்து துருக்கி தான் அது வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த எபெஸ் பட்டணத்தில் வந்து ஆர்டெமிஸ் என்கிற ஒரு தேவதையை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆர்டெமிஸ் அப்படின்னு சொல்லுவோம், டயானா அப்படின்னு கூட சொல்லலாம், தியானாள் அப்படின்னு தமிழில் வருது. அந்த தேவதை வணக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. உலகத்தினுடைய 7 அதிசயங்கள் இப்போ அதுவும் ஒன்று அப்படின்னா கொஞ்சம் எப்படி யோசித்து பாருங்க. அங்கே வந்து மாய மந்திரங்கள், மேஜிக் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலமாக அந்த எபேசு பட்டணம் இருந்தது. அது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை அறியாத ஒரு பட்டணமாய் அந்த எபேசு பட்டணம் இருந்தது. எபேசு பட்டணம் ரொம்ப ஒரு பணக்கார ஒரு பட்டணம், ரோம சாம்ராஜ்யத்தில் ஒரு பெரிய பட்டணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மாய வித்தை நிறைய இருந்தது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூனியம் பண்ணுறது, மந்திரம் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி ஒரு மாய வித்தைகளை பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கிற ஒரு பட்டணமாய் அது இருக்குது. அப்போ சில 19ஆம் அதிகாரத்தில் பவுலுடைய 3வது மிஷனரி பயணத்தின் போது அவர் அங்கே போகிறார். பவுலினுடைய மிஷனரி 3வது மிஷனரி பிரயாணம் வந்து 18ஆம் அதிகாரத்திலேருந்து ஆரம்பிக்குது, 21ஆம் அதிகாரம் வரைக்கும். இந்த பவுல் வந்து அந்த பட்டணத்துக்குள்ள நுழையும் பொழுதே அவருக்குள்ள பேக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, வசனம் உள்ள இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, தேவனுடைய வல்லமை இருக்கு, தேவனுடைய மகிமை இருக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய பவர் இருக்கு. எல்லாம் பவுல் மூலமா இப்ப எபேசு பட்டணத்துக்குள்ள இது பாருங்க. நம்ம பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட நம்ம ரொம்ப சாதாரணமாக நினைச்சுக்கிறோம். இல்லை, உள்ள வந்து பவர்ஃபுல் வேர்டு இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போதே குழப்பங்கள்லாம் நீங்கணும், சமாதானம் உண்டாகணும். ஏன்னா உள்ள அவ்வளோ பெரிய ஒரு பவர், சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்கிறது. அப்போ சூழ்நிலைகளையெல்லாம் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவே இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்குது. நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். பவுலுக்குள்ள மட்டும் இல்லை, நமக்குள்ளவும் அது இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு. பொருளாதாரத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான வல்லமை பாருங்க. பவுல் உள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு பெரிய மாற்றம். பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சு அவர் சும்மா இல்லை, அவர் என்ன பண்றாருன்னா முதல்ல சீஷர்களெல்லாம் பார்த்து, சில சீஷர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அந்த 12 பேர் பார்த்து, எங்க பரிசுத்த ஆவியை பற்றிங்களா? ரட்சிக்கப்பட்டப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியை பற்றிங்களா? இல்லைங்க, அவரை பற்றி கேள்விப்படவே இல்லை. அப்படின்னா என்ன ஞானஸ்நானம் பெற்றீங்க? இல்லை, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். ஏங்க, யோவானே சொல்லிக்கிறாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, இயேசுன்னு ஒருத்தர் வர போறாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவரோட பாதரட்சியம் மாறு, அவருக்கு கூட நான் பாத்துறேன், இல்ல அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு அவனே சொல்லியிருக்கிறாரு. ஒன்று அப்போ சரிங்க, எங்களுக்கு அந்த ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்ன உடனே பவுல் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு இம்பார்ட் பண்றாரு. அவங்க மேல கையை வச்சு அவங்களுக்காக ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்தார். அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள். அங்க போய் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த பட்டணத்துல உண்டாகிறது. நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதல், இதெல்லாத்தையும் பத்தி அவங்க கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றுக்கொள்றாங்க. பெற்றுக்கொண்ட உடனே அங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. என்ன பண்றாருன்னா, அங்க வந்து திறன்னு என்கிற ஒருவனுடைய வித்யாசாலையில டெய்லி வந்து பிரசங்கம் பண்றாரு அவர். வித்யாசாலை அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய ஸ்கூல் ஆஃப் டைரனஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் வருது. நீங்க வந்து ஸ்கூலுன்னு சும்மா ஒரு 1000 பேர் படிப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. 24,000 பேர் அங்க உட்கார முடியுமா, கல்வி கற்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வித்யாசாலை. அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அரங்கம், அந்த மாதிரி ஒரு அரங்கம் அது. அங்க வந்து பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டார். எப்படி இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன் அந்த மாதிரி இல்லை, சும்மா 1 மணி நேரம், 45 நிமிஷம், 50 நிமிஷம் அந்த மாதிரி இல்லை. காலையில 11 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவர் பிரசங்கம் பண்ணார். 4 மணி வரைக்கும், 11 to 4, 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிக்கிறார் ஒரு நாளைக்கு. இந்த மாதிரி அவர் எவ்வளவு நாள் பண்ணாருன்னா 2-3 வருஷம் வரைக்கும் பண்றாருங்க. நீங்க அந்த 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளங்கும். ஒரு நாளைக்கு காலையில 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 24,000 பேர் உட்கார்ற அந்த அரங்கத்துல உங்க பிரசங்கம் பண்றாங்கன்னா ஊரே அந்த பக்கம் திரும்பிடுச்சு.
10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19:10 வாசிக்கிறேன். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். பாருங்க, இந்த வசனத்தை கேட்கறதுன்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒண்ணு. நம்ம என்ன நினைக்கிறோம், இது வந்து ஒரு ரிலீஜியஸ் டியூட்டி மாதிரி ஆகிட்டோம், மத கடமை. நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், மற்றவங்க எல்லாம் வேற ஏதோ காலை காட்சி சினிமாவுக்கு போவாங்க, மற்றவங்க எல்லாம் வேற ஏதோ பண்ணுவாங்க, அவங்கவுங்க வேற ஏதாவது பண்ணுவாங்க, காலையில கொஞ்சம் லேட்டா அனுப்பிச்சுப்பாங்க. கிறிஸ்தவர்களாங்க நாம வந்து கிறிஸ்தவர்களா பிறந்திருக்கோமே, நாம என்ன பண்ணோம், நாம கண்டிப்பா சர்ச்சுக்கு போய் தான் ஆகணும், சபைக்கு போய் ஆகணும். அங்க வந்து வசனத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க, அதை நம்ம கேட்கணும். ஒரு 4-5 பாட்டு பாடுவாங்க, கை தட்டி நம்ம பாட்டு பாடிட்டு வசனத்தெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இங்க பாருங்க, வசனத்தை கேட்டாங்க. எப்படின்னா எவ்வளவு பேர் கேட்டாங்கன்னா, ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இப்ப பாருங்க, அவங்க வசனத்தை கேட்கிறாங்க. இந்த 20ஆம் வசனத்துக்கு தான் வரப்போறேன். இந்த வசனத்தை கேட்கும்போது எப்பேற்பட்ட காரியங்கள் நடக்குதுன்றத பாருங்க. இந்த வசனத்தை கேட்டாங்கல்ல, கேட்ட உடனே நின்று நடக்குது. பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். யாரெல்லாம் வசனத்தை கேட்கறீங்களோ அவங்களாம் என்ன பண்ணோம்னா பெரிய பெரிய அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிரியப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில சிலர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், சிலர் வியாதிப்பட்டு இருக்கலாம், சிலர் வந்து பண தேவையில் இருக்கலாம், சிலர் வந்து மரண தருவாயில் இருக்கலாம், யார் வேணா இருக்கட்டும், சிலர் பிசாசின் பிடியில் இருக்கலாம், எப்படி வேணா அவங்க இருக்கட்டும். பவுலின் கைகளிலான தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அப்படின்னா இங்க வரும்பொழுது சத்தியத்தை கேட்கும் பொழுது, வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதை கேட்கும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறேன். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் இந்த சபைக்கு வர மக்களுக்காக, அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்றேன். நான் சொல்றேன் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்பீங்க, நீங்க பயங்கரமான அற்புதம் உங்களோட வாழ்க்கையில நடக்கும். ரொம்ப அதிகமான அற்புதங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கையில. பொருளாதாரம் மாறும், உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள்லாம் மாறும், வியாதிகள்லாம் மாறும், ஒரு பெரிய சுகம் உண்டாகும் உங்க வாழ்க்கையில, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய உயர்வு உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா இயேசுவை குறித்த பிரசங்கத்தை நாம இங்க பண்ணிட்டு இருக்கோம், வார்த்தையை பற்றிய பிரசங்கத்தை நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்புறம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிட்டு பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்குது. என்னன்னா, அவருடைய போதனைகள் 2-3 வருஷம் எபேசுல போதிச்ச உடனே அவருடைய ஊழியத்தின் மூலமாக அங்க வந்து என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள். அவங்க வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பவுல் ரொம்ப பப்ளிக்கா அங்க இருக்கிற தவறான கருத்துக்களை, தவறான போதனைகள்லாம் எதிர்க்கிறாரு. அங்க பகிரங்கமா அவர் எதிர்க்கிறாரு. எப்படி பாருங்க, 1-7 வரைக்கும் உள்ள வசனங்கள் வந்து பவுல் ஞானஸ்நானம், சீஷர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். 8-10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெபாலயத்துல அவர் வந்து போதிக்கிறார். திறன் என்கிற வித்தியாசாலையில் 2 வருஷம் 3 வருஷம் போதிக்கிறாரு. 11-12 வசனங்கள்ல ஒரு பெரிய உயிர் மீட்சி அங்க நடக்குது. பெரிய பெரிய அற்புதங்கள் பவுலின் கைகளினால நடக்கிறது. வியாதியஸ்தர் சுத்தமாக்கப்பட்டார்கள், ஆவிக்குரிய விடுதலை ஜனங்கள் அடைந்தார்கள். 13-17 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல ஸ்கேவான்ற ஒரு பிரதான ஆசாரியருடைய பிரதான யூதனுடைய குமாரர் 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசாசு துரத்துறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணாங்க. ஏன்னா பவுல் சொன்னா போதே, பவுல் இயேசு நாமத்தை தானே சொல்றாரு, அதனால நம்மளும் சொல்லலாம் போவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றாங்க பாருங்க. அந்த அசுத்த ஆவிகள் அவங்க மேல பாய்ந்து அவர்களை பீறி போட்டது, நிர்வாணிகளை ஓடி போறாங்க. அந்த சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மனம் திரும்புதல், மனம் மாற்றம் நடைபெறுகிறது. 18-19 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா 17 வாசிக்கிறேன். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நாம, அந்த வல்லமையை நாம விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில பவர் இருக்கு, அதுல வந்து வல்லமை இருக்கு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் அந்த பட்டணத்தில் என்ன பண்ணுகிறது? மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து
தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். ஆழமான ஒரு ஆவிக்குரிய மன மாற்றம் அங்க ஏற்படுகிறதை நாம பார்க்கிறோம். பப்ளிக்கா வந்து என்ன பண்றாங்க, பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர்கள் மாய வித்தைக்காரர் இருந்தவர்களில் அநேகர் பார்த்தீங்களா, தொழிலே இதுதான் இவங்களுக்கு. ஏதாவது மந்திரம் பண்றது, ஏதாவது மாயம் பண்றது, ஏதாவது ஒன்று பண்ணி ஜனங்களை வந்து பிரமிக்க செஞ்சு அவங்கள வந்து கிறிஸ்துவ விட்டு வழி விலக செய்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு தங்களுடைய புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவர்களின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். புஸ்தகத்தெல்லாம் எரிச்சாங்க, கொண்டு வந்து போட்டு பயங்கரமா எரித்தார்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு பெரிய மனமாற்றம். இனிமேல் இது தேவை கிடையாது. இப்போ நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், பவுல் போதிச்சிருக்கிறாரு, 2 வருஷம் போதிச்சுக்கிறாரு, அந்த வசனம் உள்ள போயிருக்குது, ஒரு பெரிய மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது. மத மாற்றம் இல்ல, மனமாற்றம் ஏற்பட்டிருக்குது. மனமாற்றம் ஏற்பட்டு உள்ள ஒரு ஆழமான ஒரு பரிசுத்த ஆவியானுடைய கிரியை வந்ததுனால இனிமேல் இந்த பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த மாய விதைக்காரருடைய புஸ்தகங்கள்லாம் கொண்டு வந்து எரிக்கிறாங்க, பப்ளிக்கா போட்டு எரிக்கிறாங்க. அந்த பட்டணத்துல எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. நான் சொல்றேன், இங்கேயும் அது மாதிரி நடக்கும் கண்டிப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் ஆழமா. இங்கே அது நடக்கும். ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய மாற்றம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது. இப்போ அவங்க வந்து எரிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எரிக்க வேண்டிய என்னென்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம எதெல்லாம் நம்மளை கிறிஸ்துவை விட்டு வழி விலக செய்கிறது என்பதை நம்ம ஆராய்ச்சி பார்த்து அதெல்லாம் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினினால நம்ம அதெல்லாம் சுட்டெரித்து கர்த்தர் பக்கமாக நம்ம திரும்ப வேண்டும். ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி, ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நம்முடைய சபையில ஏற்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்களில் ஏற்படும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை அவர் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னா, ஜனங்களுடைய இருதயங்களை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை. அது மட்டும் இல்ல, சொசைட்டியவே, சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்குங்க. பாருங்க, இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், மாய மந்திரம் பண்ற ஒரு சமுதாயம், எல்லாத்தையுமே வந்து வணிக ரீதியா அணுகுற, ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க நடக்கிற ஒவ்வொன்றத்தையும் வணிக ரீதியா அணுகுகிற ஒரு சமுதாயம். கலாச்சாரம் வந்து ரொம்ப வித்தியாசமான கலாச்சாரம். என்னென்னவோ நம்புறாங்க. வானத்துல இருந்து இந்த மகாதேவியா டயனா அவனோட தலை வானத்துல இருந்து விழுந்துச்சுன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்புறாங்க, என்னென்னமோ நம்புறாங்க பாருங்க. அந்த மாதிரி அவங்களோட கலாச்சாரம்லாம் வித்தியாசமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல எத்தனை பேர் போனாருன்னா, ஒரே ஒரு ஆள் போனாருங்க. உங்களையும் என்னைய மாதிரி ஒரு ஆள் போனாரு. அங்க லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இங்க இருந்து போனவர் யாருன்னா ஒருத்தர். அவருக்கு என்ன விசேஷம்னா, அவர் ரட்சிக்கப்பட்டு இருந்தார். அவர் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அவர் வார்த்தையை உள்ள வச்சிருந்தாரு. அவருக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ள இருந்தாரு. அவருக்குள்ள என்ன ஒரு விசேஷம்னா, உங்களை என்ன மாதிரி இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்ல, அவருடைய பிள்ளையாக மாறி இருந்தார். அவரு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவருடைய பிள்ளையா மாறிக்கிறார். ஆண்டவரே அப்படின்றார். அவர் ஆண்டவரா ரட்சகரா இன்னைக்கு நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற மாதிரி அவரை ஏற்று, அவ்வளவுதாங்க வித்தியாசம். வேற ஒண்ணுமே இல்லை. எத்தனை பேர் போனாங்கன்னா, ஒரே ஒரு மனுஷன் அந்த எபேசு பட்டணத்துக்குள்ள போறார். பட்டணம் ரொம்ப மோசமா இருக்குது. இருளின் அதிகாரங்கள் அங்க ஆளுகை செய்து கொண்டிருந்தது, மக்கள் எல்லாம் ஆளுகை செய்து கொண்டிருந்தது. அவருடைய மனக்கண்களை அந்த இருளின் சக்திகள் குருடாக்கி இருந்தது. எத்தனை பேர் போனாங்க இதுக்கெல்லாம்? ஒரே ஒரு ஆள் போனார். உங்களால நம்ப முடியுதா? ஒரு ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள். நீங்க வந்து நம்ம ஆளுங்க வந்து சொன்னாங்க, பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க, வீட்டில் கொஞ்சம் சொல்லுங்க, இங்க இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டுவாங்க. அவங்க நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு அவங்களே சொல்லிடுவாங்க பாருங்க. நம்மளாம் சொன்னா கேட்க மாட்டாங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. ஒரு ஆள் பாருங்க எவ்வளவு பவர். நான் சொல்றேன், நீங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பெரிய பவர். ஒவ்வொரு ஆளும் ஒரு பெரிய ராணுவத்துக்கு ஈக்குவலுங்க. ஹலோ, உங்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன்.
நீங்க ஒரு ஆளும் உங்களுக்கு பின்னாடி ஒரு சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார், உங்களுக்கு பின்னாடி ஒரு தேவ தூதரோட கூட்டம் இருக்கு, உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில உதவி செய்யறதுக்கு, ஆவிக்குரிய ரீதியில உங்களை மேல தூக்கி விடுறதுக்கு, ஆவிக்குரிய ரீதியில உங்களை பலப்படுத்துறதுக்கு, ஒரு டிவைன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய தூதர் கூட்டம் இருக்கு. கண்ணில் தெரியாமலாம் அவங்கலாம், ஆனா அவங்கலாம் கூட இருக்காங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன் ரொம்ப ஆழமா. அப்ப ஒரு ஆள் போறாரு பாருங்க, ஒரு ஆள் போய் அங்க மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்றாரு. ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்தது. The word of the Lord grew mightily and prevailed. பயங்கரமா அது வளர ஆரம்பிக்கிறது. மக்களுடைய இருதயங்களையும் சமுதாயத்தையும் அது மாற்றக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த வசனம் என்ன பண்ணுது? பலமாய் விருத்தி அடைகிறது. விருத்தி அடைகிறதுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆகுது, பெருக ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு மனுஷன் போறாரு, இந்த ஒரு மனுஷன் போய் 12 பேர் கூட ஒரு தொடர்பு வைக்கிறாரு, அவங்கள ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானோட வல்லமே தர்றாரு. இந்த 12 பேர் அப்படியே 24 பேர் ஆகுறாங்க, 24 பேர் 48 பேர் ஆகுறாங்க. அந்த மாதிரி பெருக ஆரம்பிக்கிறார். வசனத்தை கேட்கிறவங்க பெருக ஆரம்பிக்கிறார்கள். நாளுக்கு நாள் சபையில அந்த திறன் என்பவனுடைய வித்யாசாலையில கூட்டம் பயங்கரமா போயிட்டே இருக்கு. கூட்டம் வரணும், இங்க கண்டிப்பா வரும். இந்த கூட்டம் எல்லாம் பத்தாது, எவ்வளவு வந்தாலும் பத்தாது, இடத்தை மாத்தின்னு போற அளவுக்கு கூட்டம் வரணுங்க. நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு வரும், கண்டிப்பா வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் கொண்டு வருவார், நிச்சயமா கொண்டு வருவார். வசனம் விருத்தி அடைந்தது. வசனம் என்ன பண்ணுகிறது? ஸ்ப்ரெட் ஆரம்பிக்கிறது, வசனம் பெருக ஆரம்பிக்கிறது. பாருங்க, பெரிய பெரிய அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா வசனம் பெருக ஆரம்பிக்க வேண்டும். வசனம் என்ன பண்ணுகிறது? ஃபிளரிஷ் ஆகிறது. ஃபிளரிஷ், ஸ்ப்ரெட், இன்க்ரீஸ். இந்த 3 வார்த்தை தான் பலமாய் விருத்தி அடைந்து என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். பலமாய், கிரூ மைட்டிலி, வளர்ந்து பெருகிற்று, விருத்தி அடைந்தது, பலமாய் விருத்தி அடைந்தது அப்படின்னு என்னது? பெருக ஆரம்பிக்கிறது. அது அந்த வசனம் தழைக்க ஆரம்பிக்கிறது, அது பரவ ஆரம்பிக்கிறது. என்ன பண்ணுச்சு? பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனம் போய் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தது பாருங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இந்த வார்த்தை போய் அவங்களுடைய வியாதிகளை சுஸ்தமாக்கி பல அற்புதங்களை நடப்பிக்கிறது. பவுலின் கைகளினாலே தேவன் அநேக விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். என்னென்னலாம் அற்புதங்களை செஞ்சாரு? வியாதிக்காரர்லாம் அவங்க மேல அந்த கர்ச்சிப்பையும் அந்த அவனுடைய சட்டையும் போட்ட உடனே வியாதிக்காரெல்லாம் சுஸ்தமானாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் இல்லையா? எப்படி, எது அற்புதம் பண்ணுச்சு? பவுலுடைய தத்துவ ஞானம் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. வசனம் விருத்தி அடைந்தது, வசனம் மேற்கொண்டது. இவ்வளவு பலமாய் வசனம் விருத்தி அடைந்துகிறது. இவ்வளவு பலமாய் வசனம் என்ன பண்ணுகிறது? மேற்கொள்ளுகிறது, வியாதியை மேற்கொள்ளுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வசனத்துக்கு இருக்கிற வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமைனா, வியாதியை அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு வல்லமையாக அது இருக்கிறது. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. போய் கர்ச்சிப் எடுத்து வியாதிக்காரர் மேல போட்டாங்க. போட்ட உடனே வியாதியெல்லாம் சொஸ்தமாகிறது. வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. சத்திய வேத புஸ்தகம் சொல்ற வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிட்டு. நான் கேட்கிறேன், இப்போ இந்த அற்புதம் நடக்கும்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நடக்கும்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கும் இந்த மாதிரி அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும், கண்டிப்பா நடக்கும். வியாதிக்காரர் மேல கைகளை வைக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறாரு. வியாதியை விரட்டடிக்கக்கூடிய சக்தி தேவனுடைய வார்த்தையின் வல்லமையில இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. அந்த வார்த்தை வெளிச்சம் மாதிரி இருக்குது. வியாதி ஒரு இருள் மாதிரி இருக்குது. வெளிச்சம் வரும்போது இருள் விலகிதான் ஆகணும். நான் போக மாட்டேன்னு சொல்லவே முடியாதுங்க. என்ன மாதிரி வலியா இருந்தாலும், வேதனையா இருந்தாலும், என்ன மாதிரி ஒரு வியாதியா இருந்தாலும், அது இருளின் சக்தியா இருக்கிறது. இந்த வெளிச்சம் வரும்பொழுது வார்த்தை வெளிச்சமா இருக்குது. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குது. இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நான் முதல்ல சொல்றேன், முதல்ல உங்க சரீரத்துல இருந்து ஆரம்பிக்கணும் இந்த வெளிச்சம். இந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, முதல்ல என் சரீரத்தில் இந்த வெளிச்சம் பிரகாசிக்கணும்? வியாதி எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை தெரியுமா?
வியாதி எத்தனை பேருடைய உயிரை குடித்திருக்குது, எத்தனை பேரை மனமடி வாக்கியிருக்கிறது, வியாதி எத்தனை பேரோட மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது, எத்தனை பேரை பலவீன படித்து இருக்கிறது, எத்தனை பேருடைய சக்தியை உறிஞ்செடுத்து இருக்கிறது. வியாதி மோசமான ஒண்ணுங்க, அது வந்தாதான் தெரியும் அவங்களுக்கு, அந்த மாதிரி வராத வரைக்கும் தெரியாது. வியாதி ரொம்ப கொடூரமான ஒன்று. நம்முடைய பணத்தை எல்லாம் அது எடுத்துக்கொள்ளுகிறது, அழிக்கிறது, ஒழிக்கிறது. நம்ம நிறைய பேர் அதை பார்த்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அது மாமாங்க வியாதி என்ன பண்றது, அதெல்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்றோம். இல்லைங்க, உள்ள வெளிச்சம் இருக்கு, உள்ள வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்கு வியாதியை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அது பலமாய் விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 12 வருஷம் பெரும்பாடு ஒரு அம்மாக்கு. அநேக வைத்தியர்களால ஆசையெல்லாம் வந்து வித்து செலவழிச்சு, அநேக வைத்தியர்களை செலவழிச்சோம், கொஞ்சம் கூட குணமாகாம அதிகமா வருத்தப்படுறாங்க அந்த அம்மா. எவ்வளவு வருத்தப்பட்டாங்களோ தெரியல. 12 வருஷம் அப்படின் போது எவ்வளவு கஷ்டம். 12 நாள்னாவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. 12 வருஷம் அவங்க வியாதினால கஷ்டப்படுறாங்க. ஒரே நாள்ல, ஒரு நொடியில இயேசுனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சொஸ்தமாவே நினைச்சாங்க, விசுவாசிச்சாங்க, கேள்விப்பட்டாங்க இயேசு பத்தி, நேரா போய் தொட்டாங்க, உடனே சொஸ்தமாயிட்டாங்க பாருங்க. அப்படிப்பட்ட அற்புதங்களின் நாட்களாக இந்த கடைசி நாட்கள் இருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த வசனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வசனம் உள்ள வெளிச்சம் மாதிரி இருக்குது. இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் முதல்ல நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வலிகளையும் வேதனைகளையும் அதுக்கு எதிராக நாம் என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்த வேண்டும். என்னத்தை பயன்படுத்தணும்? என்னத்தை பயன்படுத்தணும்? உள்ள வார்த்தை இருக்கு, உள்ள வெளிச்சம் இருக்கு. அந்த வார்த்தை தான் வெளிச்சமா இருக்கு இல்லையா? அதுதான் ஜீவனா இருக்கு. இந்த ஜீவனை பேசணும். இந்த வார்த்தை என்ன பண்ண வேண்டும், இந்த வியாதியை அழித்து ஒழிக்கிற ஒரு கருவியாக நம்ம பார்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ பலமாய், இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தினது. பலமாய் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ராங், பவர்ஃபுல், அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்னா பாத்தீங்களா, வலுக்கட்டாயமா அந்த வியாதியை வெளியே அனுப்பக்கூடிய சக்தி இந்த வசனத்துக்கு இருக்கிறது. இந்த பிரசனத்தினுடைய தலைப்பு என்னன்னா, prevailing power of the word. prevailing power of the word. வார்த்தையில் இருக்கிற ஜெயிக்கிற வல்லமை, மேற்கொள்ளுகிற சக்தி. இந்த வசனம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்றத நீங்களும் நானும் கண்டிப்பா தினந்தோறும் தியானிக்க வேண்டும், மெடிடேட் பண்ணணும். இந்த வசனத்துக்கு எப்படிப்பட்ட வல்லமுக்குதுன்னா, 12 வருஷமா வியாதிப்பட்ட ஒரு அம்மாவை ஒரு நொடியில சொஸ்தமாக்கிச்சு. 38 வருஷமா ஒருத்தன் வியாதியா இருக்கிறான், ஒரு குளத்தண்ட உட்காந்து இருக்கிறான். ஏசு அவனை பார்த்துக்காரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறியா அப்படிங்கம்மா. அவன் சொல்றான், இல்லைங்க, இந்த குளம் கலக்கப்படும் போது என்னை தூயின் போய் விடுறதுக்கு யாருமே கிடையாது. நான் போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் இறங்கிடுறான், அவன் சுகமாயிடுறான், நான் இப்படியே இருக்கிறேன். கடைசியில எனக்கு ரொம்ப விரத்தியாச்சு, நம்மளால இங்க இருந்து அங்க போறது உள்ள வேற யாரை குச்சிறாங்க, நம்ம எதுக்கு போகணும்னு பேசாம இங்கே உட்காந்துக்கிறாங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றா. இயேசு வார்த்தை மாம்சமானவர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. அவர் வந்து அங்க நிக்கிறார். அவர் சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பெரிய பவர், ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனுடைய கால்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது. அவருடைய வார்த்தையில இருந்த பவர் அவனை தூக்கி நிறுத்துக்குது பாருங்க. அவ்வளவு ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த வார்த்தைகள் அவனுக்குள்ள பாய்ந்து சென்றது. ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுத்தது, ஒரு பெரிய பவரை கொடுத்தது, ஒரு பெரிய ஃபோர்ஸை கொடுத்தது. இப்போ இதை நான் சொல்றேன்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு யுத்தம், ஆவிக்குரிய ஒரு யுத்தம். இந்த சுவிசேஷ வார்த்தைகள் இருக்கு பாருங்க, கடவுளுடைய வார்த்தைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள். இது என்ன பண்ணுதுன்னா, அது இருளின் அதிகாரத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது. மக்களுடைய மனங்களில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்களை அது நீக்கிறது. அது பிசாசினுடைய செல்வாக்கை ஒண்ணுமில்லாமல் செய்கிறது. அவ்வளவு பெரிய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கு. நான் 3 காரியங்களை சொன்னேன். ஒண்ணு, இது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு யுத்தமா இருக்குது. எப்படி பண்ணுது? முதல்ல கான்கரிங் டார்க்னஸ், இருளின் அதிகாரத்தை ஜெயிக்குது. முதல்ல இருளின் அதிகாரத்தை ஒண்ணு இல்லாம பண்ணுது. இருளின் சக்தி அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, பாவர்ட்டி, தரித்திரம், இல்லாமை, வறுமை, ஏழ்மை, பற்றாக்குறை, இதெல்லாம் இருளின் சக்திகள் தான் பாருங்க.
இந்த அந்தகார சக்திகள் நம்மளை எப்பவுமே குறைவிலே வச்சுட்டு இருக்கலாம், தாழ்ச்சியிலே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது முயற்சி பண்ணுகிறது. ஆகவே இதை மேற்கொள்ளுகிறது, இதை ஜெயிக்கிறது. அந்த பவரை ஒண்ணும் இல்லாம பண்ணுது, இருளின் சக்தியை ஒண்ணும் இல்லாமல் பண்ணுது. எது? இந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு வல்லமை. ரெண்டாவது, மக்கள் நம்பிக்கொண்டு இருக்காங்க பாத்தீங்களா, மூட பழக்க வழக்கங்கள். என்னமோ தெரியலங்க, கடவுள் எம்மல கோபமா இருக்கிறாரு போல இருக்குது, நான் என்னமோ பாவம் செஞ்சுட்டு, இதெல்லாம் தாங்க மூட பழக்க வழக்கம், கிறிஸ்தவத்தில் இருக்கிற மூட பழக்க வழக்கம். இதெல்லாம் என்னமோ தெரியலங்க, என்னமோ கட்டது நடக்குது, எனக்கு என்னன்னே தெரியல, நல்லாவே இருக்க மாட்டேன் நான், ஒன்று போனால் ஒன்று வருது. இதெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் நம்முடைய மனதில் ஒட்டி கொண்டு இருக்குது. ஒன்று அதெல்லாம் ஒழிச்சு கட்டுது. எதுனா கடவுளுடைய வார்த்தை. அதை எடுத்து தியானிக்கணும். அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு நம்ப ஆரம்பிக்க வேண்டும், விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த வசனத்தில் அவ்வளோ பவர் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்து அந்த வார்த்தைகளை பேசும்பொழுது அதில் அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கு, பவர் இருக்கு, ரொம்ப பெரிய ஜெயிக்கிற வல்லமை இருக்கு என்பதை நாம நம்பணும். ஒண்ணு, அந்த இருளின் சக்திகளை ஜெயிக்கிற வல்லம் அந்த வார்த்தையில் இருக்கு. ரெண்டு, மக்களுடைய மனங்களில் இருக்கிற மூட பழக்க வழக்கங்களை ஒழிச்சு கட்டுற வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கு. மூணாவது, பிசாசினுடைய செல்வாக்க தரமட்டமாக்குதுங்க அது. ஹலோ, இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, பிசாசுக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. ஐயோயோ பிசாசு என்ன பண்றான்னு தெரியலங்க, என் வாழ்க்கையில் அவன் டென்ட் போட்டு உக்காந்துட்டு இருக்காங்க, போகவே மாட்டேங்கிறாங்கன்றோம். நம்ம என் வாழ்க்கையில பிசாசு தலை விரிச்சு ஆண்ணுகிறாங்க அப்படின்றோம். இல்ல, அவனால இருக்க முடியாது. அவனுடைய செல்வாக்கெல்லாம் தரமட்டமாக்கிறதுக்கு ஒருத்தர் வந்தாச்சு. அவருடைய பேர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் இந்த பிசாசுடைய செல்வாக்கை தரமட்டமாக்கி இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. பிசாசு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது உங்களுக்கு எதிராக. எப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினவர்களாக நம்ம கர்த்தருடைய வார்த்தை தைரியமாய் பேசும்பொழுது பிசாசு அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எதிராக எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. அந்த பவர் இந்த பிசாசினுடைய இன்ஃப்ளூயன்ஸ, செல்வாக்க தரமட்டமாக்கிறது. அவனுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. இப்போ ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்குது. என்னன்னா, நம்மளை வஞ்சிக்கிற ஒரு தந்திரம் அவனுக்கு இருக்கு, ஏமாத்துற ஒரு தந்திரம் அவனுக்கு இருக்கு. அது மட்டும்தான் அவனுக்கு இருக்கு, வேற ஒரு செல்வாக்கம் இல்லை. எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறான். அப்ப எபேசு சபையில இந்த வார்த்தைகள் என்ன பண்ணிருந்தா அவங்களுடைய கலாச்சாரத்தையே மாற்றி இருக்கிறது. அதாவது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தை அந்த இருளை ஊடுருவி சென்று ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை அந்த எபேசு பட்டணத்துல ஏற்படுத்துகிற. எபேசு பட்டணம் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனைக்கும் அப்புறம் மாய மந்திரங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப பேர் பெற்ற ஒரு பட்டணமா இருந்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஊடுருவி செலுத்து பாருங்க. பவுல் அங்க போறாரு, பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமா போறாரு, கர்த்தருடைய வார்த்தை உள்ள பிரவேசிக்குது அந்த பட்டணத்துல. பட்டணம் எவ்வளவு மோசமா இருந்தா என்ன இருக்குது, ஒரு நல்ல ஆளு பரிசுத்த ஆவியானோட வல்லமை பெற்று கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு மனுஷன் அங்க உள்ள போகும்பொழுது அந்த பட்டணமே வேற மாதிரி லெவலுக்கு மாறிடுவாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மதுரை வயலூர் டோட்டலா மாறும் கண்டிப்பா. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவும் மாறும் கண்டிப்பா. ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நிச்சயமாக வரும். ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி நிச்சயமாக வரும். இரண்டாவது, அந்த வார்த்தை மக்களுடைய இருதயங்களில் ஒரு உண்மையான மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறதை நாம பார்க்கிறோம். அவங்க எப்படின்னா ஒரு புரட்சிகரமான செயலை செய்கிறார்கள். என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இதுவரைக்கும் ரொம்ப வேல்யூபிளா இருந்த புக்ஸ் எல்லாம் கொண்டு எரிக்கிறாங்க. அதனுடைய தொகை எவ்வளவுன்னா 50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். 50,000 வெள்ளி காசு. அவங்க விசுவாசம் எதுல வந்துச்சுன்னா ரொம்ப வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க கர்த்தரை நம்புறாங்க, வெளிப்படையா சில காரியங்களை செய்யறாங்க. அவங்களால இந்த வசனத்தையும் பேசிக்கின்னு இந்த தாறுமாறான செயல்களையும் ஈடுபட முடியல அவங்களுக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு மனமாற்றமாய் இருக்கு. ரொம்ப ஆழமான விதத்துல அந்த மனமாற்றம் ஏற்பட்டது. அப்ப
இந்த சம்பவங்கள்ல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கடவுளுடைய வார்த்தையில ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தத்துல இந்த வார்த்தையை நாம உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வார்த்தை தான் மேற்கொள்ளுகிறது. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது, ஜெயித்தது. அது பிசாசனுடைய செல்வாக்கையெல்லாம் தரைமட்டமாக்கியது. மக்களுடைய மனங்களில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கினது. மக்களுடைய இருதயங்களை கடவுள் பக்கமாக, இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பினது. ஆகவேதான் நம்ம எபிரேயர் 4:12 வாசம் இல்லையா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டத்தை காட்டிலும் கருக்கானதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் ஆத்மாவையும் கணுக்களையும் மூனையும் ஆத்மாவையும் ஆவியும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையிருக்கிறதாயும் இருக்கிறது. அவ்வளோ பவர் இருக்கு, லைஃப் இருக்கு, பவர் இருக்கு, ரிசரக்ஷன் பவர் இருக்கு அந்த வார்த்தையில. ஏசை 55:11 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கு, அது வெறுமையா என்னிடத்தை திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்புகிற காரியமாகும்படி என்ன பண்ணும், அது வாய்க்கும் அப்படின்ற. இப்ப நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியணும். என்னன்னா, கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமைய எந்த வல்லமைனாலும் எதிர்க்க முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. உங்களுக்குள்ளதான் அந்த வல்லமை இருக்கு, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த வல்லமைய எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சக்தியினாலும் அதை மாற்றவும் முடியாது. பாருங்க, பிசாசுகள் சொல்லுகிறது 15ஆம் வசனத்துல, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன். Demons recognized Jesus. இயேசுவை தெரியும் சொல்லுது. டீமன்ஸ் தெரியுது, இயேசு யாருன்னு தெரியுது, பவுல் யாருன்னு தெரியுது, யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், யாரு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை பேசுறவங்கன்னு தெரியுது. பாருங்க, பிசாசுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு தெரியும். ஆனா அதனால அந்த இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்தை தடுத்து நிறுத்த முடியல. பாருங்க, இயேசு யாருன்னு தெரியும். அவர் இந்த உலகத்துல பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படி அவர் வந்திருக்கிறார்னு தெரியும். ஆனா அவரை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இல்லை. இயேசு யாருன்னு தெரியுங்க. இயேசு அறிவேன், அவர் எங்களெல்லாம் ஒழிச்சு கட்ட வந்திருக்கிறாரு, எங்களெல்லாம் துரத்த வந்திருக்கிறாரு, எங்களுடைய ஆளுகை ஒரு முடிவு கட்ட வந்திருக்கிறாரு, எங்களெல்லாம் எங்களுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்க வந்திருக்கிறாரு, மக்களை எங்களுடைய பிடியிலிருந்து விடுதலையாக்க வந்திருக்கிறாரு. அவரை தெரியும், ஆனா அவர் செய்யறதை தடுத்து நிறுத்த முடியாது எங்களால அப்படின்னுங்க. எவ்வளவு பவர் பாருங்க. அது மட்டுமல்ல, கிறிஸ்தவ அல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் கிறிஸ்துவ அண்டை வருகிறார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மட்டும் இல்ல, அந்த பட்டணத்தினுடைய பொருளாதாரமே வேற லெவலுக்கு மாற ஆரம்பிக்கிறது. அப்ப இது என்ன பண்ணணும்? கடவுளுடைய வார்த்தையை நாம தைரியமாய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அது பரவ ஆரம்பிக்கிறது. grew mightily, பரவ ஆரம்பிக்கிறது, வல்லமையாக பரவ ஆரம்பிக்கிறது. அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒரு ஆவிக்குரிய பிரேக் த்ரூ, ஆவிக்குரிய ஒரு விடுதலை உண்டாகணும், ஆவிக்குரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டாகணும் அப்படின்னு சொன்னா விசுவாசத்தோடு இந்த தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாய் பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த விசுவாசத்தோடு போய் சொல்லணும். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, நமக்கு தெரிந்தவர்கள், இவங்கெல்லாம் அவர்கள் ரொம்ப பிசாசினுடைய பிடியில் இருக்கிறாங்க, வியாதியின் பிடியில் இருப்பார்கள். ஆனால் அவங்களுக்கு போய் சொல்லணும், இந்த கடவுளோட வார்த்தையில அவ்வளவு வல்லமை இருக்கு, இயேசு வல்லமுள்ளவராய் இருக்கிறார், அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வந்துட்டார், அவர் என்னைக்கோ வந்துட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும், தைரியமாய் பிரசங்கம் பண்ணணும். அப்போஸ்தலர் 19:20 என்ன சொல்லுது? மனம் திரும்புதல் ஒரு பெரிய எழுப்புதலை அந்த இடத்துல கொண்டு வந்தது. எப்பொழுதுமே மனம் திரும்புதல் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது. மூணாவது, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை பிசாசுகளுடைய வல்லமை காட்டிலும் பெரிதாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை பிசாசுகளுடைய வல்லமையை காட்டிலும் பெருசா. ஆகவேதான் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை, ஆவிக்குரிய போற நாம இந்த சரீரத்து மூலமா பண்ணக்கூடாது, ஐம்புலன்கள் மூலமா பண்ணக்கூடாது, கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, கலாச்சார சிறைகள் இருக்கு பார்த்தீங்களா?
எங்க கலாச்சாரம் இப்படி சொல்லுது, எங்க கலாச்சாரம் இப்படி சொல்லுதுன்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தினுடைய எல்லா சீர்கேடுகளும் கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னாடி மண்டியிடுகிறது. சுவிசேஷத்தை நாம பிரசங்கம் பண்ணும் பொழுது இந்த தவறான கருத்தியல்கள், நிறைய ஐடியாலஜிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்தெல்லாம் மக்களை அது விடுதலையாக்குறது. கலாச்சார விடுதலையை கடவுளுடைய வார்த்தை நமக்கு தருகிறதா இருக்கிறது. பாருங்க, கடவுளுடைய வசனம் இவ்வளவு பலமாய் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அவ்வளோ ஸ்ட்ரென்த், அவ்வளோ ஒரு டொமினியன், அவ்வளோ ஒரு பவர். எதுக்கு? the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தை. அது மட்டும் இல்ல, அது வந்து வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறது, மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. எப்படின்னா பலமா மேற்கொள்ளுது. சும்மா நோஞ்சா மாதிரி இல்ல, பலமாய் மேற்கொள்கிறது. வியாதி எடுத்துக்கிட்டீங்களா, வியாதியோட வசனம் போராடுது. வசனம் அதை போய் வெளியே அனுப்புது, சரீரத்தை விட்டு வெளியே அனுப்புது. பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்முடைய சரீரத்தில் பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு இந்த வாரம் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி இருக்கு, ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, மனதில் ஏதோ ஒரு கவலை இருக்கு, ஏதோ ஒரு பேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய ஒரு யுத்தம் இருக்கு உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வசனத்தை, இன்னைக்குல இருந்து இந்த வாரம் முழுக்க வசனத்தை நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். ஏன்னா இந்த வசனத்துல பவர் இருக்கு இல்லையா, தேவனுடைய வல்லமை இருக்கு. வியாதியை அழித்து ஒழிக்கக்கூடிய வல்லமை. எப்படி? எந்த மாதிரி ஒரு வல்லமைனா, அது மைட்டி பவர், அது ஸ்ட்ரென்த், டொமினியன் இருக்கு. ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த வியாதிகளை வெளியே அனுப்பக்கூடிய வல்லமை அந்த வசனத்துல இருக்கு. எப்படி வளருதுன்னா, தொடர்ந்து வளர்கிறது, தொடர்ந்து வளருகிறது, மேற்கொள்ளுகிறது. எப்படி மேற்கொள்ளுதுன்னா, பலமா மேற்கொள்ளுகிறது. மேற்கொள்றதுக்குரிய எல்லா வல்லமையும் அதுக்கு இருக்கு. தொடர்ந்து வெற்றியை நமக்கு அளிக்கிறதா இருக்கு. இப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த வசனத்தை உபயோகப்படுத்துகிறவர்களாக இருக்க. டெய்லி இந்த வார்த்தையை, அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை எடுத்து நம்மளோட வாயில வச்சு பேசுகிறவர்களாக இருக்க. டெய்லி பேசணும். இப்போ இந்த வசனத்தை என் சரீரத்துல சுகம் உண்டாகும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமானேன். இந்த வியாதி என்ன ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வியாதி என்ன அடிமைப்படுத்த முடியாது, இந்த வியாதி தொடர்ந்து என்ன வேதனைப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை நீ என் சரீரத்தை விட்டு வெளியே போ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அவருடைய தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமானேன் என்ற வசனத்தை அபிஷேகத்தோட நிரம்பி நம்ம பேசும்பொழுது வியாதி வெளியேறத பார்க்கணும். ஏன்னா அதுக்கு அவ்வளவு பலமான ஒரு சக்தி இருக்கு. எப்படி மேற்கொள்ளுதுன்னா, எப்படி பிரிவேல், எப்படி பலமாய் மேற்கொண்டது, இவ்வளவு பலமாய் மேற்கொண்டது கர்த்தருடைய வார்த்தை. அதுலதான் அந்த சக்தி இருக்கு. இந்த மேற்கொள்ற சக்தி, ஜெயிக்கிற சக்தி இந்த கடவுளுடைய வார்த்தையில தான் இருக்கு. எவ்வளோ வியாதிஸ்தர்ல குணமாக்கிருன்னு பாருங்க. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த சப்பானியா பிறந்த ஒருத்தன் 40 வருஷமா அவன் சப்பானியா இருக்கான். 40 வயசு வரைக்கும் சப்பானியா. பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு உள்ள போகும்பொழுது அவனை பார்த்து சொல்றாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறது உனக்கு தருவேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல நீ எழுந்து நடன்னு சொன்னவன, அவனை சூம்பி போன கால்கள்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, பலம் அடைந்து அவனே எழும்பி நிற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பலமான விருத்தி, பலமா மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். வியாதியை ஒழிச்சு கட்டி, அந்த சரீரத்தில் இருந்த எல்லா அந்த சூம்பின கையை காலை ஒழிச்சு கட்டி, அதிலெல்லாம் ஒரு பெரிய பலத்தை கொடுத்து அந்த கால் ஊன்றி நிற்கும்படி செய்து ஒரு பெரிய ஒரு பவரை கொடுக்குது பாருங்க. பேதுரு போறாரு, ஒரு அம்மா செத்து போயிருக்கிறாங்க, துர்காள், லிடியா அந்த அம்மா பேரு. அவங்க செத்து போயிடுறாங்க. செத்து போயிட்டு மேல் வீட்டில் போய் கடத்தி இருக்காங்க அந்த அம்மாவை. இப்ப பவுல், அவருக்குள்ள அந்த வசனம் இருக்கு, பவுலுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்கு, பவுலுக்குள்ள அந்த வசனத்துடைய பவர் இருக்கு இல்லையா. இந்த அம்மா செத்து போயிருக்கிறாங்க அங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா, அந்த அம்மா பேர் துர்காள், தபித்தாள்னு பேர். அந்த அம்மாவுக்கு துர்காள்னு சொல்லுவாங்க கிரேக்க பாஷையில, டார்கஸ். அந்த அம்மா ஒரு டிசைபிள், அவ்வளவுதான். பேதுரு அங்க போறாரு. பேதுருகிட்ட வந்து சொல்றாங்க, இந்த அம்மா வியாதிப்பட்டு செத்து போயிட்டாங்க பாவம், இந்த அம்மா நல்ல ஒரு அம்மா, அதனால அந்த அம்மாவை எழுப்புறதுக்கு நீங்க சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லி 2 பேரை அவர்கிட்ட அனுப்புறாங்க. 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அமைத, அது செத்து போயிட்டாங்க, வியாதிப்பட்டு செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான்.
வியாதி அவர்களை கொன்று போட்டது. 39ஆம் வசனம் சொல்லுது, 9:39 சொல்லுது, பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். எதுக்கு? அடக்க ஆராதனை பண்றதுக்கா போனார்? கிடையாதுங்க. அவருக்குள்ள பவர் இருக்குன்னு தெரியும் அவருக்கு. அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது அந்த தொற்கால் தங்களுடனே கூட இருக்கல் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றாள். எல்லாரும் பாருங்க எங்களுக்கு கூட ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப நல்ல லேடிங்க, அருமையான விசுவாசிங்க. அந்த அம்மா வியாதிப்பட்டு சேர்த்து போயிட்டாங்க. என்ன வியாதியே தெரியல, பாவம் வியாதிப்பட்டு சேர்த்துட்டாங்க. பேதுரு இப்ப ஜெபம் பண்றாரு. 40ஆம் வசனத்துல ஜெபம் பண்றாரு. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்துரு. 2 வார்த்தை தாங்க சொல்றாரு. 2 வார்த்தை, தபித்தாலே எழுந்துரு. பேதுருக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி சொன்னா ஒரு செத்து போன ஒரு லேடி உயிரோடு எழுந்திருப்பாங்கன்னு பேதுருக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அவர் ட்ரைனிங் எடுத்துருக்கிறார் பாருங்க. அவர் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கிறார். இயேசுவோட கூட இருந்தார். இயேசுவோட கூட இருந்த பொழுது யவீரனுடைய மகள் மரண அவஸ்தைப்படுறார். இயேசு கிட்ட யவீரு கேட்கிறாரு, கேட்டோன்னு நான் வரேன் இரு அப்படின்றாரு. போற வழியில் இந்த 12 வருஷம் பெருமாட்டோட ஸ்ரீ சொச்சமா வராங்க. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பி வராங்க. அந்த அங்க நின்று பேசியே இருக்கும்போது யவீரனுடைய வீட்டில இருந்து ஆள் வராங்க. இந்த பொண்ணு செத்து போயிட்டாங்க, வாங்க போலாம், போதுகிற இனிமேல் என்ன பண்ணாங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. அவனும் அவர் சொல்ல பயப்படாது, விசுவாசம் உள்ளவனா இரு. முதல்ல என்ன சொன்னேன், அது விடாம இரு, விசுவாசி, அதே விசுவாசி. நீர் என் பிள்ளையின் மேல கை வச்சால் நீர் அவள் மேல உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பான்னு சொன்னல, அது அப்படியே விசுவாசி, அப்படியே இருக்கட்டும், பயப்படாத. பயந்து போய் வேற ஏதாவது சொல்லிட்டாது, அவ்வளவுதாங்க போச்சுங்க, என் வாழ்க்கையே போச்சுங்க, என் சாமி போயிட்டாங்க, அவ்வளவுதாங்க அப்படிலாம் சொல்லாத. உன் மகன் மேல உனக்கு பாசம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், உயிரே வச்சிருக்கலாம், எதுவும் சொல்லாது, அமைதியாரு. முதல்ல சொன்னல, நான் அவன் மேல கையை வச்சா பழிச்சுக்குவான்னு சொன்னல, அதே அப்படியே விசுவாசி, வேற எதுவும் சொல்லாத அப்படின்ற. யாரோ உள்ள போறாரு, வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் அங்க எல்லாரையும் வெளியே போக சொல்றாரு. யாரை கூட்டின்னு போறாருன்னா 37ஆம் வசனம், மார்க் 5:37 சொல்லுது, பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கூட 3 பேரை மட்டும் கூட்டின்னு போறார். பேதுரு, யாக்கோபு, யோவான். உள்ள போய் என்ன சொல்றாரு? 41ஆம் வசனம், பிள்ளையின் கையை பிடித்து தலித்த கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொல்லுகிறாரு. அப்ப அந்த பொண்ணு எழுந்துட்டா, உயிரோட, செத்து போன பொண்ணு உயிரோட எழுந்தா. அவ்வளவு வியாதிப்பட்டு தான் மறிச்சிருந்தா, உயிரோட எழுந்துட்டா. லாசரு வெளியே வான்னு சொல்லுகிறாரு. உடனே கல்றல 4 நாள் நாத்தாட்சியும் வெளியே வந்துட்டான். இப்ப எனக்குள்ள அவரு இருக்கிறார். இப்போ ஏசு இல்ல, ஏசு பாவத்துக்காக மறிச்சிட்டாரு, அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, உயிரோட 3ஆவது நாள் எழுந்தாரு, பரமேறிட்டாரு. அங்க போய் பரிசுத்த ஆவியானவர் மூலமா திரும்ப எனக்குள்ளதான் வாசம் பண்றாரு. அவர் எனக்குள்ள இப்ப இருக்கிறாரு. ஹலோ, உள்ள அவரு இருக்கிறாரு. இப்ப அவர் சொன்னா என்ன நடக்குமோ, இப்ப நான் சொன்னாலும் நடக்கும். அவர் சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னாரு, லாசரு வெளியே வான்னு சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன், தப்பித்தாலே எழுந்துரு. பவர் பாருங்க, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களை விதவைகளையும் அடைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள். பிரியமானவர்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் இந்த மாதிரி நடந்தாவே போதுங்க, ஊரெல்லாம் பரவிடாது. பேதுருக்குள்ள இருந்த அதே ஆண்டவர் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? வியாதி அட்ஜஸ்ட் பண்றோம். நம்ம வியாதி இருக்கட்டும், அது இப்போ என்னங்க, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுங்க. என் கூடவே தான் இருக்கு. அந்த தலைவலி போகவே மாட்டேங்குது, முட்டி வலி போகவே மாட்டேங்குது, இடுப்பு வலி போக மாட்டேங்குது, ஜோரம் போக மாட்டேங்குது, எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேங்குது. என்ன சொல்லியிருக்கீங்க நீங்க? அவரோட தழும்புகளால் நான் ஏற்கனவே குணமானேன்னு சொல்லிக்கிறீங்களா? ஜுரமே வேரோட பட்டுப்போன்னு சொல்லிக்கிறீங்களா? கேன்சரை வேரோட பட்டுப்போ, உனக்கு எதிர்த்து நிற்கிறேன், நீ பிசாசின் கருவியா இருக்கிறாய்,
மனிதனோட உயிரை எடுக்கும்படி வந்திருக்கிறார். நான் கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன், எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் சொன்ன நடக்கும். மரித்த பிரேதம் கூட உயிரோடு எழுந்திருக்கும். இப்ப நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால என் சரீரத்துல இருந்து வியாதியை நீ வெளியே போ, வேரோட பட்டு போன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பா அது நடக்கும். டெஃபினட்டா நடக்குங்க. இந்த பேதுரு இங்க வந்து வாயத்தார்ந்தாவது பேசினாரு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அது கூட கிடையாது. பேதுரு நடந்து போகும்போது நலாகிலும் பண்ணணும்ட்டு வியாதியஸ்தர்ல கட்டலோட கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவனுடைய நாள் பட்டு நிறைய பேர் சொஸ்தமாகிறார்கள். எவ்வளவு பவர்ன்றதை யோசித்து பாருங்க. அவ்வளோ பவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கு. அதே பவர் நிழல்பட்ட சொஸ்தமாக்கூடிய பவர், வாய திறந்து பேசினா மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய பவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது, வார்த்தையின் வடிவில் இருக்கிறது. I am saying you that release that power through your word. உங்க வார்த்தையின் மூலமா அந்த வல்லமையை வெளியே அனுப்புங்க. வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்க. கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. போய் வசனத்தை பேசுங்க. டெய்லி வசனத்தை பேசுங்க. இந்த வசனம் உங்களை முதல்ல சுகமாகட்டும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரட்டும், உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யட்டும், சமாதானத்தை கொண்டு வரட்டும், சந்தோஷத்தை கொடுக்கட்டும், உங்களோட வாழ்க்கையில அது பெரிய காரியத்தை செய்யட்டும், அற்புதத்தை. அப்போ செய்யும்பொழுது நிறைய பேருக்கு நம்மளால உதவி செய்ய முடியும். நிறைய பேரை வந்து இங்க கொண்டு வர முடியும், அவங்களுக்கு ஜெபம் பண்ண முடியும், அவங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். பவுலின் கைகளால் மட்டும் இல்ல, உங்க கைகளால கூட கர்த்தர் விசேஷ அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறார். உங்களுடைய கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை, என்னோட கை ஆசீர்வதிக்கப்பட்ட கை, வியாதிகளை குணமாக்குற கை, நம்முடைய வாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாய், அபிஷேகம் பண்ணப்பட்ட வாய். நம்முடைய நாவு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாவா இருக்கிறது. நம்முடைய நாவை உபயோகப்படுத்தும் பொழுது, சரியான நேரத்தில் சரியான விதத்தில் உபயோகப்படுத்தும் பொழுது மரித்தவங்களை கூட உயிரோடு கூட எழுப்பக்கூடிய வல்லமை நமக்குள்ள தூங்கிட்டு இருக்குங்க. அதை எழுப்புங்க. முதல்ல அந்த வல்லமையை ரிலீஸ் பண்ணுங்க. விசுவாசத்தோட பேசுங்க வார்த்தையை. முதல்ல உங்க குடும்பத்தில் ஏதாவது நடக்கட்டும், முதல்ல உங்க சரீரத்தில் ஏதாவது நடக்கட்டும், முதல்ல உங்க வீட்டில் ஏதாவது நடக்கட்டும், பெரிய அற்புதம் நடக்கட்டும். அப்ப மற்றவங்க வாழ்க்கையில் நடக்கும்ன்ற ஒரு பெரிய விசுவாசம் நம்பிக்கை நமக்கு வரும். அடுத்தவங்களும் நம்ம போய் உதவி செய்ய முடியும், அடுத்தவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால கொடுக்க முடியும். நான் சொன்ன அன்னைக்கு எபேசு பட்டணத்துல எவ்வளோ பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கண்டதோ, அதே போல இன்றைக்கு இந்த இடத்துல மதுரை வாயில அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த கர்த்தருடைய வசனம் விருத்தி அடையட்டும், மேற்கொள்ளட்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். நாம் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கேட்ட சத்தியத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டோம். திருவசனத்தின் மூலமாக ஒரு பெரிய வெளிச்சம் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதே பிசாசினுடைய அவனுடைய செல்வாக்கெல்லாம் தரைமட்டமாக்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மதுரை வாயில் உம்முடைய வசனம் பலமாய் விருத்தி அடையட்டும், மேற்கொள்ளட்டும், ஜெயிக்கட்டும், வியாதியை ஜெயிக்கட்டும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை ஆக்கட்டும். வசனத்தினுடைய வல்லமை ஆண்டவரே பொருளாதார விடுதலை கொண்டு வரட்டும். ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வசனம் அற்புதங்களை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன். பவுலின் கைகளின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்த தேவனாகிய கர்த்தர் எங்கள் விசுவாசிகளுடைய கைகளின் மூலமாக அநேக அற்புதங்களை நீர் செய்வீராக. ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவரே வல்லமை அவர்களுக்குள்ள இருந்து வெளிப்படட்டும். அவர்கள் பேசும்பொழுது, அவர்கள் ஜெபிக்கும் பொழுது வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகள் மேற்கொள்ளப்படட்டும் ஆண்டவரே, பொருளாதார பிரச்சனைகள் மேற்கொள்ளப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதிகள் வேரோட பட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நடுங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அவனை நாங்கள் எங்கள் பகுதியிலிருந்து விரட்டி அடிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கிறோம், எங்களுடைய ஏரியாவிலிருந்து விரட்டி அடிக்கிறோம், எங்களுடைய குடும்பங்களிலிருந்து விரட்டி அடிக்கிறோம். ஆண்டவரே, அவனுடைய தந்திரங்கள்லாம் இயேசுவின் நாமத்தினால் செல்லா காசாகி இருக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை பறைசாற்றுகிறோம். வார்த்தை விருத்தி அடையட்டும், வார்த்தை மேற்கொள்ளட்டும், பலமாய் விருத்தி அடையட்டும். ஆண்டவரே, ஃபோர்ஸ்ஃபுல்லா எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தீமைகளை எல்லாம் அகற்றட்டும் என்று ஜெபிக்கிறேன். எப்படி வெளிச்சம் வரும்பொழுது இருள் தன்னால விலகுகிறதோ, அது போல எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வார்த்தையின் வெளிச்சம் நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் சுடர் விட்டு பிரகாசிக்கட்டும், சுடரை ஒளி வீசி பிரகாசிக்கட்டும்.
பிரகாசிக்கும் பொழுது இருளின் காரியங்கள்லாம் விலகட்டும், அந்தகார சக்திகள்லாம் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் வியாதி சொஸ்தமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் அருமையான எங்கள் சகோதரி எல்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களிலே வந்த எல்லா வியாதிகளிலிருந்து மகளை நீர் விடுதலையாக்கினீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பரிபூர்ண விடுதலை சகோதரிக்கு நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அருமையான மேரி அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்தில் அவர்கள் சுகவீனமா இருந்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அவர்களுக்கு பலனை கொடுத்து தன்னுடைய மகளை பராமரிக்கும்படியாக அவர்கள் சென்று வர உதவி செய்து அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேவைகளாம் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து மக்களை ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். 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 God bless you all. உங்களுக்காக ஒரு